இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மொத்த ஒதுக்கீட்டை தயாரிக்க தயார். சரவாக்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு மொத்த ஒதுக்கீட்டை அதிகரிக்க மாநில அரசாங்கம் தயாராக உள்ளது. சம்பந்தப்பட்ட மாநிலம் முழுவதும் வெள்ளத்தின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களின் தேவையை ஏற்ப மொத்த ஒதுக்கீட்டையும் மதிப்பிட அந்த ஒதுக்கீடு தொடர்பில் விவாதித்த போது இவ்விவகாரம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போது 1 கோடி ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அது போதுமானதாக இருக்காது என்று அஞ்சப்படுவதாக அபங் ஜோஹாரி தெரிவித்தார். ஆகவே சரவாக் முழுவதிலும் தேவைக்கு ஏற்ப அத்தொகையை தங்கள் தரப்பு அதிகரிக்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மிரியில் சரவாக் மாநில பேரிடர் நிர்வகிப்பு செய்யக்குழுவின் அபங் ஜோஹாரி கூடுதல் 1 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்தார். திருத்தம் செய்யப்பட்ட தேசிய வனத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசங்கள் 2022 ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட தேசிய வனத்துறை சட்டம் A1667 அமல்படுத்தப்பட்டுள்ளது. வன அமலாக்கம் உட்பட HSK எனப்படும் நிரந்தர பராமரிக்கப்பட்ட வனப்பகுதி HSKவின் நிர்வகிப்பை மேம்படுத்துவதோடு அவற்றை வலுப்படுத்தவும் 1984 ஆண்டு தேசிய வனத்துறை சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இயற்கை வள மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது தெரிவித்தார். 62 விதிமுறைகளை உட்படுத்திய இச்சட்டம் HSKவை மாற்றுவதற்கான அல்லது வெளியேற்றுவதற்கான செயல்முறையை உள்ளடக்கி திருத்தமும் மேம்பாடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதில் பொது விசாரணைகளின் அவசியம் குறித்து அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதோடு வன குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் பரிசோதனையும் விசாரணையும் மேற்கொள்ள கூட்டரசு வனத்துறை அதிகாரிகளை நியமிக்கும் செயல்முறையும் இடம்பெற்றுள்ளது. வேண்டுமென்றே மோதி விபத்தை ஏற்படுத்திய மூவரை தேடும் பணி தீவிரம். கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் ஜாலான் கிளான் லாமாவில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தின் முன் 2 வாகனங்கள் வேண்டுமென்றே செலுத்தப்பட்டு ஆடவர் கும்பல் மீது மோதிய சம்பவத்தில் தொடர்புடைய 3 ஆடவர்களை போலீசார் இன்னும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அச்சம்பவத்திற்கு தொடர்புடைய 3 ஆடவர்களை தேடும் முயற்சியில் போலீஸ் ஈடுபட்டு வருவதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP மஷாரிமான் கு மஹமூத் கூறினார். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை புதிதாக யாரும் கைது செய்யப்படவில்லை. மாறாக குற்றவாளிகளை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சம்பவத்திற்கு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 5 நபர்களை முன்னதாக போலீஸ் கைது செய்துள்ளதாக கடந்த வியாழக்கிழமை கோலாலம்பூர் போலீஸ் துணை தலைவர் டத்தோ அஸ்ரி அகமது அயூப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் அனைவருக்கும் குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வு காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சரவாக்கில் வெள்ளத்தை நிர்வகிக்க 23,000 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் அனுப்பப்பட்டுள்ளனர். சரவாக்கில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை நிர்வகிக்கும் பொருட்டு தரை உபகரணங்கள் 526 உட்பட பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த 23,000 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் அம்மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடல் அல்லது நதிகளில் பயன்படுத்தக்கூடிய 214 உபகரணங்கள், ஆகாய உபகரணங்கள் 15 உட்பட 269 கூடுதல் உபகரணங்கள் அவற்றில் அடங்கும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். அதோடு தரை உபகரணங்கள் 977, நீர்வழி உபகரணங்கள் 463 மற்றும் ஆகாய உபகரணங்கள் 16 உட்பட பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த 14,209 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் சபாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழுவின் தலைவருமான டாக்டர் அகமது சாஹித் கூறினார். நேற்று நண்பகல் மணி 12 நிலவரப்படி சரவாக் மற்றும் சபா மாநிலங்களில் 26 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,009 பேராக உள்ளது.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு முவா மலாட் வங்கி சிறப்பு உதவி. சபா மற்றும் சரவாக் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மலேசிய முவா மலாட் வங்கி நிறுவனம் சிறப்பு உதவிகளை வழங்குகிறது. கட்டணம் இன்றி பற்று மற்றும் கடன் பற்று அட்டைகளை மாற்றுவது உட்பட தனிநபர் மற்றும் வர்த்தக நிதி உதவிகளுக்கும் மொரட்டோரியம் எனப்படும் வங்கிக் கடனை திரும்ப செலுத்தும் கால அவகாசம் ஒத்திவைப்பு ஆகியவை இதில் அடங்கும் என்று முவாமலாட் வங்கியின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான கைருல் கமாருடின் தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து தமது தரப்பு அறிந்திருக்கும் நிலையில் இந்த சிறப்பு உதவிகள் அவர்களுக்கு பயனாக இருக்கும் என்று தாங்கள் நம்புவதாக கைருல் கமாருடின் கூறினார். பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வங்கியின் அகப்பக்கமான www.muamalat.com.my இல் இந்த விண்ணப்ப வாரத்தை பதிவிறக்கம் செய்து அது தொடர்பான ஆவணங்களை பந்துவான் பஞ்சிர்@muamalat.com.my என்னும் மின்னஞ்சல் மூலம் சிறப்பு உதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஆவணங்கள் மற்றும் விண்ணப்ப ஒப்புதல் செயல்முறை எளிமையாக்கப்படுவதை உறுதி செய்ய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேசிய ஆடவர் இரட்டையர் பிரிவு எந்த ஒரு மாற்றங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. தற்போதுள்ள இணையை பிரிப்பது உட்பட இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் தாம் மேற்கொள்ளப் போவதில்லை என்று தேசிய ஆடவர் இரட்டையர் தலைமை பயிற்றுனர் ஹெரி இமான் பியரங்காடி தெரிவித்துள்ளார். தேசிய ஆடவர் இரட்டையர் பிரிவில் தேவையான மாற்றங்களை செய்வதற்கு முன்பாக அவ்விளையாட்டாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு தமக்கு நேரம் தேவைப்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார். தற்போதுள்ள பயிற்சி திட்டத்தை மாற்றும் எண்ணம் இதுவரை தமக்கு இல்லை என்று நேற்று புக்கிட் கியாராவில் உள்ள மலேசிய பூப்பந்து கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக தமது பணியை தொடங்கிய ஹெரி தெரிவித்தார். 2022 உலக வெற்றியாளர்களான ஆரோன்சியா சோவுயிக் இணையினர் தங்கள் பாதையில் நிலையாக பயணிக்க தம்மால் உதவ முடியும் என்று ஹெரி நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அண்மையில் 2025 இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் போட்டியின் வெற்றியாளர்களான மான் வெய் சாங் தி கை உன் இணையினரின் செயல்திறனால் தாம் வெகுவாக ஈர்க்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார்.